பிரைஸ் லார்ட். இன்றைக்கான வேதவசனம் லூக்கா 1வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். இன்றைக்கி எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்பட்டுருக்கிறீங்க? ஒருவேளை நெடுநாட்டில் உங்களுக்கு ஏதாவது பயங்கள் இருக்குமானால், நெடுநாட்டில் ஏதாவது ஒரு வேண்டுதல் உங்களுக்கு இருக்குமானால், நிச்சயமாக நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பும்போது, அவரிடத்துல நீங்கள் உங்கள் வேண்டுதலை வைக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த வேண்டுதல் கேட்கப்படும். சகரியாங்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்து வந்து கொண்டு இருந்தான். ஆனால் பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருந்து கொண்டே இருந்தது. அவனுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. அப்போது அவனுடைய ஊழிய நாட்கள் அவன் செய்து கொண்டு வந்துகிட்டே இருக்கிறான். ஒரு நாள் அவன் தேவ சந்நிதியில் போய் நிற்கும்போது தேவதூதன் அவனுக்கு தரிசனமாகி, சகரியாவே, பயப்படாத, வேண்டுதல் கேட்கப்பட்டது. இப்போ எடுக்கிற உன்னுடைய நிலைமை எல்லாம் மாறி போகும். உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கறதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நீங்களும் நெடுநாட்டில் ஒரு வேண்டுதல் நீங்கள் கடவுள்கிட்ட வச்சுட்டே இருக்கிறீங்களா? நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க? அப்படி இருக்கும்போது நீங்கள் சோர்ந்து போகாதிருங்க. ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு கொண்டு இருப்பீங்கன்னா, நீங்கள் அந்த ஊழியத்தை தொடர்ந்து இன்னும் ரெகுலராக நீங்கள் செஞ்சு கொண்டே இருங்க. சோர்ந்து போகாதீங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள், இடர்கள், ஒருவேளை உங்கள் மனைவி இல்லை உங்கள் பிள்ளைகளோ அந்த ஊழியத்தை தடை செய்கிற மாதிரி காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் தொடர்ந்து கர்த்தருக்கான ஊழியத்தை நிறைவேற்றுங்க. நீங்கள் பின்னாடி நீங்கள் வசனங்களை வாசிக்கும்போது அதில் 23வது வசனத்தில் எப்படியா இருக்குது, அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே அவன் வீட்டுக்கு போனான். அப்போ அந்நாட்களுக்கு பின் அவனுடைய மனைவியாக எலிசபெத் கர்ப்பவதியானால் கர்த்தர் அவளை நினைத்தருளினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்க ஊழியம் தேவ சமூகத்திலே வந்து எட்டுகிற வரைக்கும், நிறைவேறுகிற வரைக்கும் அந்த ஊழியத்தை செய்து கொண்டே இருங்க. அதே போல் உங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் விட்டு விடாதிருங்க. தொடர்ந்து தேவ சமூகத்திலே போய் உங்கள் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் வைத்து கொண்டே இருங்கள். அப்படி செய்யும்போது நிச்சயமாய் அந்த எலிசபெத்துக்கும் சகரியாக்கும் சொன்னது போல் உங்கள் வேண்டுதல் நிச்சயமாய் கேட்கப்படும். நான் உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறேன். நல்ல ஆண்டவரையும் இன்றையோடு துதிக்கிறோம். நல்லவர், நீ பெரியவர். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மனுஷனோடும் கர்த்தர் நீர் பேசி கொண்டிருக்கிறேன். என்னுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல் எல்லாவற்றையும் நீர் நிச்சயமாய் வருகிற நாட்களிலே நீர் பதில் செய்ய போவதற்காக உங்களுக்கு நன்றி. நீங்கள் சொன்னது போல் வாக்குத்தத்தமாய் சில காரியங்களை நிறைவேற்ற போகிறதுக்காகவும், வாக்குத்தத்தமான குமாரனை வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு வாக்குத்தத்தமான குமாரனை கொடுக்க போகிறதுக்காகவும், இன்னும் நெடுநாட்களாய் வேண்டிக் கொண்டிருக்கிற அநேக இடுக்கமான சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ ஸோ மச்.